வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 21 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,540.83 3 PTS உயர்ந்தது. அதிக லாபம். பவர் கிரிட் 2.87 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். மாருதி 1.77 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,252.08 விழுக்காடு ஆக உள்ளது. 0.08 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 மாற்றமின்றி நிறைவடைந்தன. PSE சென்செக்ஸ் 3 புள்ளிகள் உயர்ந்து 77,540.83 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 0.08 விழுக்காடு உயர்ந்து 24,252 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இரு குறியீடுகளும் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக சரிவைச் சந்தித்துள்ளன. கச்சா எண்ணெய் கவலைகளுக்கு மத்தியில் இந்திய ரூபாய் மதிப்பு 95.68 ஆக நிறைவடைந்தது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 0.01 விழுக்காடு சரிந்து 95.68 ஆக நிறைவடைந்தது. ரிசர்வ் வங்கியின் தலையீடு இந்த வாரத்தில் ரூபாய் மதிப்பு 96 ஐ தாண்டி சரிவதை தடுத்ததாக கூறப்படுகிறது. தங்கம் விலை அவுன்சிற்கு $4,648.10 ஆகவும் வெள்ளி விலையும் உயர்ந்தது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் தங்கம் விலை 1.25 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,648.10 ஆக நிறைவடைந்தது. இதற்கிடையில் வெள்ளி விலை 0.96 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $69.61 ஆக முடிவடைந்தது. உள்நாட்டு விலையை குறைக்க வரி இல்லாத சர்க்கரை இறக்குமதிக்கு இந்தியா அனுமதி. உள்நாட்டில் அதிகரித்து வரும் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்த ஆலைகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் வரி இல்லாமல் சர்க்கரையை இறக்குமதி செய்ய இந்திய அரசு அனுமதித்துள்ளது. உள்நாட்டு விலையை குறைக்க வரி இல்லாத சர்க்கரை இறக்குமதிக்கு இந்தியா அனுமதி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட ஏற்றுமதி தடைகளை தொடர்ந்து இந்த அரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வலுவான சேவைத்துறையால் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி மீண்டது. ஆகஸ்ட் மாதத்தில் HSBC பிளாஷ் இந்தியா கூட்டு PMI குறியீடு ஜூலை மாதத்தின் 54.3 இலிருந்து 54.6 ஆக உயர்ந்து தனியார் துறை மீட்சியை காட்டுகிறது. இந்த மீட்சிக்கு முக்கியமாக வலுவான சேவைத்துறையும் வலுவான தேவையும் காரணமாகும். வாகன விலையை 25,000 ரூபாய் வரை உயர்த்துகிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது பயணிகள் வாகனங்கள் மற்றும் SUVகளின் விலையை செப்டம்பர் 1 முதல் 25,000 ரூபாய் வரை உயர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகள் காரணமாக இந்த ஆண்டில் நிறுவனம் மேற்கொள்ளும் 3வது விலை உயர்வு இதுவாகும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% எட்டும் என ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் கணிப்பு. இந்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் அதிகாரப்பூர்வ கணிப்புகளை விட சிறப்பாக செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வலுவான உள்நாட்டு தேவையால் GDP வளர்ச்சி 7% எட்டும் என்று அவர் கணித்துள்ளார். IDBI பங்குகளை ஒருங்கிணைக்க கனடாவின் ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கு 2 ஆண்டுகள் அவகாசம். IDBI வங்கி பங்குகளை வாங்குவதற்காக தனது பங்குகளை ஒருங்கிணைக்க கனடாவின் ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கு 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்படலாம். நீண்ட நாட்களாக தாமதமாகி வரும் இந்த வங்கியில் பெரும்பான்மை பங்குகளை விற்க அரசும் LIC-யும் திட்டமிட்டுள்ளன. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் PMS துறை சொத்து மதிப்பு 44 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்வு. இந்தியாவின் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் PMS துறையின் நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு ஜூலையில் 2 விழுக்காடு உயர்ந்து 44 லட்சம் ரூபாய் கோடியாக உள்ளது. ABMI தரவுகளின்படி இந்த மாதத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் 1.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $87.05 ஆக உயர்ந்தது. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலை 0.68 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $87.05 ஆக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் இந்த கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து உலகளாவிய சந்தை உணர்வுகளை பாதித்துள்ளது. தங்கம் $4,648.10 1.25 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,42,988 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.25 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,590.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69.61 0.96 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு
தோராயமாகச் சமம் 2141 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.96 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.94 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $87.05 0.68 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.68 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $86.46 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.68 0.01 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2906 ரூபாய். பெங்களூரு $944.50 $2821 ரூபாய். ஹைதராபாத் $994 $2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50 $2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.